என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா, தூக்கி போறதுக்கு தான் பேக் வேணும். ஏய், எலிலாம் இருக்காது எங்க வீட்ல, பல்லி தான் இருக்கும். பார்த்து பார்த்து அதுக்குள்ள வெயிட்டான பொருட்கள், தங்க நகை ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள். லாவண்யா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வீடு க்ளீன் பண்ணிட்டு. எதுக்கு? நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோம். என்ன திருடி தின்ற? சரி, சிக்கனே செய்யல, மட்டன். சரி, ஓகே, நம்ம போய் வீடு க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலாம். இந்த ரூம் ஒரே அட்டாஸாக இருக்கும். ஏன் இப்படி திட்டத்தனமாக வந்து பார்க்குறேன்? அப்படி பார்ப்பேன். வேமா சுசோல்ல. ஓகே, இது வந்து என்னோட எங்கே அது, இவன் தான் இத்தனை நாள் உதவிட்டு இருந்தான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவன் கால் உடஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, ஃபோன் வச்சா வைக்க மாட்டான். கால் உடையில, இது இடுப்பு வந்துச்சு. சச்சோ, இடுப்பு வாங்கிச்சான். புத்தூர் கட்டு கூட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Emotional, damn it. ஓகே, நம்ம வந்து இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் நடுவில் என் தங்கச்சியும் வருவான். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸ்டாண்டில். அது தொட்டா இப்போ விழுந்துடும். ஒரு பெரிய பேக் இருந்தால் வேணும். தூக்கி போடு, எம்டி தானே. ஆமாம், தூக்கி போகிறதுக்கு தான் பேக் வேணும். ஒரு பை வேணும். போ, நான் வர முடியாது. இந்த வீடு வரும்போது ஒரு பெரிய பெரிய பெட்டிங்கெல்லாம் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் வாங்கினது, வாஷிங் மிஷின் வாங்கினது. அது எந்த நேரத்தில் சொன்னனோ தெரில. அடுத்த வாட்டி வீடு காலி பண்ணும்போது நம்ம பெட்டியெல்லாம் யூஸ் ஆகும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன நேரம் வீடு காலி பண்ணுறோம். சரி, ஓகே, இதோ இதை இப்போ இதெல்லாம் பிரிக்கணும். நான் என் பையன் இதெல்லாம் பார்ப்பான்னு சொல்லிட்டு செவுத்துல ஒட்டி வச்சுருக்கேன் ஃப்ளாஷ் கார்ட்ஸு. அதெல்லாம் இப்போ நான் உட்காந்து ஒன்று ஒன்றா பிரிக்கணும். இப்போ அந்த ரூமில் போயிட்டு அட்டைப்பெட்டிலாம் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இதுக்குள்ளேயே வச்சிடலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் ப்ரோட்டீன் பாக்ஸாக வாங்கியிருக்காரு. இப்போ வீடு காலி பண்ணுறோம், இப்போதைக்கு வாங்க வேண்டாம், நம்ம வேறு வீடு போன அப்புறம் வாங்கிக்கலாம். இல்லை, நான் சின்னதாக ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ப்ரோட்டீன் பாக்ஸ் வாங்கியிருக்காரு. சரி, ஓகே, இது எனக்கு எட்டாது. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட், என் தங்கச்சி கொஞ்சம் டால். அது ஷார்ட்டுக்கு ஆப்போசிட் டால். ஃபைன். சரி, ஏறி எடு. அவங்க சிபிஎஸ்சியில் படித்தாங்க. அப்படிலாம் இல்லை, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நானும் படித்தேன். இவ்வளோ தூசி. ஏய், அலர்ஜி ஆயிடும்டி. எனக்கு அலர்ஜி இருக்குன்னு தான் உன்னை ஏற்றுனேன். அங்கே இருக்கு. தொடப்பு கட்ட வேணுமா? நடக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க. ஏய், எலிலாம் இருக்காது எங்கள் வீட்டில், பல்லி தான் இருக்கும். குள்ளமாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதாக தான் இருக்குல்ல லாவண்யா? எந்த வேலையும் செய்ய வேணாம். கேட்டால் எனக்கு எட்டாது, நான் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறேன், இப்படி ஓரமாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்து பார்த்து அதுக்குள்ளே வெயிட்டான பொருட்கள், தங்க நகை ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. பார்த்து பார்த்து செராமிக் ஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ள. பார்த்து கோல் எடுத்தால் குரங்காடும். ஆடு. ஐயோ கடவுளே, இப்போ சாப்பிடணுமா? ஏண்டி ஆரம்பிச்ச வேலையெல்லாம் இப்படி இப்படியே நிற்கிது. உன் தாய் மாமா வந்தா கேட்பாரு. தெம்பா வேலை செய்வேன். சாப்பிட்டு முடிச்சோடனே உன் டைலாக் என்ன தெரியுமா இருக்கும்? தேவி, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், ஒரு 2 hour தூங்கிட்டு வேலை செய்யலாமா? வீடியோ ப்ரூஃப் இருக்கு. 1 hour later. காலையிலேருந்து வீடு ஏற கட்டணும் தான் சொன்னான். காலையிலேருந்து ஒன்றுமே கிளிக்கல. அப்புறம் வந்து ஏற கட்டலான்னு சொன்னான், பண்ணல. அதுக்கப்புறம் மேலேருந்து அட்டை பாக்ஸ் எடுக்க சொன்னான், எடுத்து கொடுத்தேன், பண்ணலை. இப்போ வந்திருக்கா பண்ணுறேன் அப்படின்ட்டு. பண்ணுறாளான்னு பார்த்தா பண்ணலை. இப்படியே தான் பண்ணுவா. அப்புறம் எங்கள் மாமா வந்தோடனே, நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன், நான் இவ்வளோ பண்ணேன், நான் தேஷிக்கு சாப்பாடு விட்டினேன், நான் தேஷிக்கு குளிப்பாட்டினேன் அப்படின்வா. மிஷினில் துணி போட்டால் அந்த மிஷின் வந்து சவுண்ட் வந்துச்சு. திருப்பி ஆன் பண்ணலான்னு தெரில. இப்போ ஆன் பண்ணேன்னு சும்மா சொல்லுவாள். இப்படிதான் பண்ணுவா. கை இல்லையா? எதுக்கு எடுத்து வச்சுட்டு? இல்லை, ஜூஸ் கிளாஸ், ஜூஸ் கொடுக்க ஜூஸ் கிளாஸ்.
வேற தப்பா நினைக்காதீங்க. பீர் கிளாஸ் தான் இது. ஒரு பார் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன் பீர் கிளாஸ். பீர் கிளாஸ் ஆனால் நாங்கள் பீர் இல்லையே. க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டப்பாவாக அடுக்கி வச்சுருக்கோம். டப்பாவாக அடுக்கியாச்சு, இது கவரெல்லாம் அடுக்கியாச்சு. இது பார்த்தா க்ளீன் பண்ணாத மாதிரி தான் தெரியும். நான் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டே இருப்பேன், குப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டு ஆளுங்களோட வேலை. நாளைக்கு என்ன வேலைன்னா கிச்சன் வேலை கொஞ்சம் இருக்குது. கிச்சனில் சாமானுங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. இதோ இந்த சாமானுங்க, இதெல்லாம் இது பாக்ஸஸ்லாம் எடுக்கணும். இந்த சாமானுங்கள்லாம் மூட்டையில் போடணும். நாளைக்கு கிச்சன் வேலையும் அண்ட் தென் இந்த ரூமோட வேலையும் இருக்குது. இந்த ரூமில் வந்து ஒரு ஜந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. ஷலைக்கம், தேங்க்யூ. இப்போ இந்த ரூமில் வந்து இந்த கபோர்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீரோ க்ளீன் பண்ணணும். இந்த ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது.